இன்னும் சில மணி நேரத்தில் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக செமிஃபைனல் துபாயில் விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க பிச்சை மாற்றிட்டாங்க. நம்ம ரோஹித் சர்மா அவரும் ஏறக்குறைய சேம் பிளேயிங் 11ஓட தான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியா எப்படியாச்சும் இந்த ஆட்டத்தில் ஜெயிக்கணுமே அப்படின்னு ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் பிளேயர்கள் உட்பட ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் பரபரப்பாக தான் இப்போ இருக்காங்க. ஆனால் இந்த பரபரப்பு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஸ்ரீலங்கா அணியின் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் தற்போது ஸ்ரீலங்கா அணியின் ஹெட் கோச்சா இருக்கிற சனத் ஜெயசூர்யா இன்னைக்கு காலையில் முக்கியமான ஒரு பேட்டி ஒன்று நம்ம இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ஆஸ்திரேலியா அவங்களுக்கு எதிராகவும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ ஜெயசூர்யா அவர் கொடுத்துருக்க அந்த பேட்டியை பார்த்து ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா பிளேயர்கள் எல்லாருமே தற்போது பயங்கரமாக கதறி போயிருக்காங்க. அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்திரேலியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்காவுக்கு போய் அங்கே 2 டெஸ்ட் மேட்ச் 2 ஓடிஐ ஆட்டங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ளேயே ஆஸ்திரேலியா வந்தாங்க. டெஸ்ட் ஆட்டம் 2 ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் 2 ஓடிஐ ஆட்டம் ஸ்ரீலங்கா அணிக்கு எதிராக விளையாண்ட ஆஸ்திரேலியா அணி ரொம்ப ரொம்ப மோசமாக அந்த ஓடிஐ ஆட்டங்களில் இலங்கை அணிக்கு எதிராக, அதாவது இலங்கை அணி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள கூட அவங்க குவாலிஃபை ஆகலை. ஆனால் அவங்களுக்கு எதிராகவே கிளீன் ஸ்வீப் 2-0 அப்படிங்கிற விதத்தில் ஒரு நாள் தொடர ஆஸ்திரேலியா அணி மோசமாக தோத்துட்டு தான் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு உள்ள வந்திருக்காங்க. இப்படி இருக்க அந்த தொடரில் இலங்கை அணியின் ஹெட் கோச்சா இருக்கிறவர் தான் சனத் ஜெயசூர்யா. அவர் அந்த தொடரில் ஆஸ்திரேலியா அணியை எப்படி எதிர்கொண்டாங்க, அவங்கள வீழ்த்துறதுக்கான முக்கியமான கீ டிசிஷன் எல்லாமே என்னென்ன அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக்கி நம்ம இந்திய பிளேயர்களுக்கு ஒரு அட்வைஸாக இன்னைக்கு காலையில் ஜெயசூர்யா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமான அட்வைஸாக அவர் சொல்லியிருக்கிறது, ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்துறது முன்ன மாதிரி கஷ்டம் கிடையாது. தற்போது ரொம்ப ஒரு பலகீனமான அணியாக தான் ஆஸ்திரேலியா இருக்காங்க. முக்கியமாக ஜாம்பவான் போலர்கள் பேட் கமின்சன், மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட் இப்படி ஜாம்பவான் போலர்கள் யாருமே கிடையாது. நீங்கள் இந்தியா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஒரு 250 இல்லைனா 6 எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோரை எடுக்கக்கூட ஆஸ்திரேலியா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் கூட முதல் 2 ஆட்டத்திலையுமே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி 2 ஆட்டத்திலையுமே ஆஸ்திரேலியா அணியை ஆல் அவுட் செஞ்சுருக்கோம். முக்கியமாக 2வது ஓடிஐ ஆட்டத்தில் 107 ரன்னுக்கே ஓடிஐ ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அவங்க மோசமாக ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் ரன் சேசிங் பண்ண ஆஸ்திரேலியா அவங்க ரொம்பவே திணறாங்க. முக்கியமாக ஸ்பின்னர்களுக்கு எதிராக எங்கள் அணிக்கிட்ட அவங்க போட்டுன்னு நிறையா விக்கெட்டுகளை சீக்கிரமாகவே இழந்தாங்க. அதனால் நியூசிலாந்து அணிக்கு எதிரான விளையாண்ட அதே ஸ்டாட்டிக்ஸ் அதே பிளான் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கோர் எடுத்துட்டா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா அணியை 2ஆம் பாதியில் அவங்க சுருட்டிடலாம். மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஆஸ்திரேலியா அணி இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பலமான அணி கிடையாது. இந்தியா தைரியமாக எதிர்கொண்டாலே கண்டிப்பாக ஈஸியாக ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்திடலாம் அப்படின்னு சனத் ஜெயசூர்யா ஆஸ்திரேலியா அணியை நம்ம இந்தியா வீழ்த்துறதுக்காக இந்த முக்கியமான அட்வைஸை அவங்க 2-0 அப்படிங்கிற விதத்தில் எப்படி தோல்வி அடைய வச்சோமோ அதே திட்டத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக நம்ம இந்தியாவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஜெயசூர்யா இந்த அட்வைஸை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையில் ரோஹித் சர்மா அவர் கூட ஏறக்குறைய அதே பிளேயிங் 11ஓட போக போறதாக தான் ரோஹித் சர்மா அவரும் முடிவு எடுத்திருக்காரு. அதனால நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு டீசென்டான ஸ்கோர் எடுத்தாலே போதும், நிச்சயமா இன்னைக்கு செமிஃபைனலில் ஜெயிக்கலாம். ஜெயசூர்யா அவர் செஞ்சிருக்க இந்த திடீர் உதவியை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க.